ஒரு கிராமத்தின் வழியாக ஒரு நாள் ஒரு முனிவர் சென்று கொண்டிருந்தார். ஒரு பெண் முனிவரிடம் வந்து தன் வீட்டின் அருகில் உடல்நலமில்லாத குழந்தை ஒன்று இருக்கிறது என்றும் அந்த குழந்தையை குணமாக்கி தரும்படியும் மிக பணியுடன் உதவி கேட்டாள். உடனே முனிவர் அந்த குழந்தையை கூட்டி வரும்படி அந்த பெண்ணிடம் கூறினார். அந்த பெண்ணும் அந்த குழந்தையை கூட்டி வந்தாள். அந்த முனிவரும் அந்த குழந்தையை ஆசீர்வதிப்பது போல் பிரார்த்தனை செய்தார். எத்தனையோ மருந்துகள் கொடுத்தும் குணமாகாத அந்த குழந்தையை நீங்கள் பிரார்த்தனை செய்வதால் குணமாகி விடுமா என்ன என்று கூட்டத்தில் இருந்து ஒருவன் கூச்சலிட்டான். உனக்கு அது குறித்து என்ன தெரியும்? நீ ஒரு அறிவில்லாத முட்டாள் என முனிவர் அந்த மனிதனை பார்த்து கூறினார். முனிவர் சொன்ன வார்த்தையை கேட்டு அந்த மனிதனுக்கு மிகவும் கோபம் வந்தது. பலரின் முன்னிலையில் தான் அவமானப்படுத்தப்பட்டதாக நினைத்தான். அவனுடைய முகம் கோபத்தால் சிவந்தது. அந்த முனிவரை கடுஞ்சொற்களால் எப்படியாவது திட்டி அவர் மனதை காயப்படுத்தி விட வேண்டும் என்று முடிவு செய்தான். அப்போது புன்முறுவலுடன் அவன் அருகில் வந்த முனிவர், நான் சொன்ன வார்த்தைகளால் நீ கோபமடைந்து முகம் சிவக்க முடியும் என்றால் நான் கூறும் நல்ல வார்த்தைகளால் ஏன் சிலரை குணப்படுத்த முடியாது என்று நினைக்கிறாய் என்று கேட்டார். அவர் சொன்னதை கேட்டவுடன் அந்த மனிதனுக்கு வார்த்தைகளின் வலிமை புரிந்தது. நல்லதை பேசினால் நிச்சயம் நல்லது நடக்கும்.